ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூட ஒரு காரியத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. அது என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சுங்க. ஒவ்வொருத்தரும் வாக்களிப்பது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்குதுங்க. அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால் ரோமர் 13:1, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மளோட அழகான தேசத்துல நம்மள வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு. இந்திய தேசம், அதற்குள்ள தமிழ்நாடு, இன்னும் ஒரு அமைதியுள்ள சூழ்நிலையில நம்மள வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட தேசத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணும். அது மாத்திரம் இல்லங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குரிமையை நம்ம இழக்க கூடாது. நிறைய பேர் நோட்டாவுக்கு போடுகிறாங்க, நிறைய பேர் வாக்களிக்கிறதே இல்லங்க. அப்படி இருக்க கூடாதுங்க. வாக்களிக்க உரிமை உள்ள ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டுங்க. பாருங்களேன், ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. ஏன்னா நம்ம தேசத்துல ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை நம்ம தேர்ந்தெடுப்பது நம் கடமையா இருக்குதுங்க. யாரை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற குழப்பத்துல இருக்கீங்களா? பாருங்க, அமைதலான ஒரு தேசம் நமக்கு இருக்குது, அமைதலான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா இந்த சூழ்நிலையை கெடுக்கிறது போல நிறைய மத கலவரங்கள், இன கலவரங்கள், நிறைய கொலைவெறிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே வராதபடி யார் எந்த தலைவன் அங்க நிற்க முடியும் என்று நீங்க ஆராய்ந்து பார்த்து நலமானதை தெரிந்தெடுக்க வேண்டுங்க. மத கலவரங்களை, இன கலவரங்களை தூண்டுகிற அரசாங்கத்தை ஒருபோதும் நீங்க தேசத்துக்குள்ள அனுமதிக்காதீங்க. நிறைய இன கலவரங்களை பாக்குறோம், நிறைய மசூதிகள் இடிக்கப்படுது, சபைகள், தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது, அநேக அநியாயங்கள் கண் முன்னாடியே நடக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம பார்த்து சரியான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டுங்க. நம்மள சிலர் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னா, வாக்குரிமையை பணத்துக்கு விற்று விடுகிறோங்க. அதுவுமே ஒரு தவறான காரியங்க. நம்ம நீங்க வேற வேற ஊர்ல, இடங்கள்ல இருக்கலாம், வேலை நிமித்தமா, படிப்பு நிமித்தமா. ஒரு நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இதற்காக பிரயாசப்பட்டு இந்த ஓட்டை நீங்க செலுத்த வேண்டுங்க. இதனாலதான் நம் தேசம் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஒன்று, நீங்க சரியான நபரை தெரிந்தெடுப்பதன் மூலமாகவும், மற்றொன்று தேசத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும் பொழுதும் நம் தேசம் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ண முடியுங்க. பல சினிமா மோகத்தினாலேயோ நீங்க தவறான ஒரு நபரை தெரிந்தெடுத்து விடாதீங்க. ஏன்னா சரியான நபர் ஆளுகை செய்யும் பொழுதுதான் தேசம் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ண முடியுங்க. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து விழிப்புணர்வோடு நம் வாக்களிப்போம், நம் தேசத்தை நாம் காப்பாற்றுவோம். God bless you.